தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த தரமான ஒரு பதிலடியை பார்ப்போமா? பார்க்கலாம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பேரை பாருங்க. நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சி ஜோசப் விஜய் என்கின்றவர் யாரு? அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 இருந்து 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்கிறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகர் அவருடைய பேர்ல, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல எஸ்.ஏ. சந்திரசேகர், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம். என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்இ, அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு, அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க. அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க? அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும். அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். எத்தனை பேர் 3 மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நியாயம், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாத்தீங்களா மக்களே, அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு உண்மையை வெட்ட வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்களா? இதுல நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான், தாவேக தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசின வீடியோ இல்லை, முன்பு திமுக ஆட்சியில் இருக்கும்போது பேசின வீடியோ இது. ஆதாரத்தோட, அதாவது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இருமொழி கொள்கை தான் வேணும், மும்மொழி கொள்கை கூடாதுன்னு சொன்னதுனால அவர் நடத்தக்கூடிய ஸ்கூல்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்தார். இதற்கு விஜய் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை இதுவரைக்கும். இதை நம்ம நோட் பண்ணணும். இப்போதும் கூட தாவேக கட்சி பொறுப்பேற்றவுடன் இப்போ மும்மொழி கொள்கை கூடாது, நாங்க பணிந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் நினைக்கிறேன் அவர் சொல்றாரு, ஏங்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய பெண் அமைச்சர் கீர்த்தனா அவங்கள போய் கேட்டு பாருங்க, மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமா, ஹிந்தி அவசியமா இல்லையான்றதை அவங்ககிட்ட கேளுங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியும், பேசுறாங்க. ஏன் முஸ்தபா கிட்ட போய் கேளுங்களேன். ANI நியூஸ்ல போய் ஹிந்தியில பேசிட்டு இருந்தாரு, ஏன்னா உலக அளவில் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ தாவேகாவிற்கே தெரிகிறது திமுகலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, தாவேகா ஹிந்தியை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் மும்மொழி கொள்கை கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ கூடாது அப்படின்னா தனியார் ஸ்கூல்லையும் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன இருக்கோ அதை தனியார் ஸ்கூல்லையும் கொடுங்க, தனியார் ஸ்கூலில் என்ன இருக்கோ அதையே கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கொடுங்க. அதானே சமத்துவம். ஏங்க சீருடையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சமத்துவமாக இருக்கணும்னு ஒரு ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே இது. அதே மாதிரி எல்லாத்தையும் சமத்துவமாக கொடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பஸ் வசதியை ஏற்படுத்தி கொடுங்க, தரமான உணவை கொடுங்க, தரமான கட்டிடத்தை கொடுங்க, தரமான ஆசிரியர்களை கொடுங்க. இதை நீங்க பண்ணுங்க. அதை விட்டு மாணவர்கள் படிக்கக்கூடாது, மும்மொழி கூடாது, இந்த அதிகாரத்தை மீண்டும் திமுக செய்த அதே தப்ப நீங்க பண்ணாதீங்க. மாணவர்கள் முடிவு எடுக்கட்டும், கத்துக்கணுமா கத்துக்க கூடாதா அப்படின்றத. நாங்கெல்லாம் சில சப்ஜெக்ட் எதுக்கு படித்தோன்னே தெரியாம படித்தோம். சமூக அறிவியலா, அதெல்லாம் பெரியார், அதாவது ஈவேரா குறித்து கருணாநிதி குறித்து படிப்பதற்காக நாங்கள் படித்தோம். சமூக அறிவியல் சில வரலாறுலாம் நாங்கள் எதுக்கு படித்தோன்னே எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி பல கன்றாவியான வரலாறுலாம் நாங்கள் படித்தோம். அப்படி இருக்கும்போது மொழி படிக்கிறதுல கற்றுக்கிறதுல என்ன தப்பு, என்ன கெட்டு போச்சுன்றேன். இப்போ மேட்ருக்கு வருவோம். அண்ணாமலை அவர்கள் பேசின இந்த வீடியோ, ஆதாரத்தோடு பேசின வீடியோ சமூக வலைதளங்களில் ஹிட் அடிக்குது. எல்லாரும் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. ஐயோ என்னையா நீ பாரு, அண்ணாமலை பேசுகிறது கேள்வி, ஆதாரத்தோடு காட்டியிருக்காருயா, இதுக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இன்னும் இறங்கி அண்ணாமலை அவர்கள் இன்னும் களத்துக்கே வரல. வந்தாருன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு வந்த ஒரு முக்கியமான 2 உத்தரவுகளை நம்ம பார்ப்போமா? நீதிமன்றத்தில் இருந்தது. இதில் நம்ம கூடுதலாக இன்னும் ஒரு 2 முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் மேல போடப்பட்ட இந்த குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வேறு வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அப்படின்னா
சவுக்கு சங்கரை சிறையில் இருந்து உடனடியாக விடுவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கிறது, தெரிவித்திருக்கிறது. பாராட்டுக்கள். சவுக்கு சங்கர் கூடிய விரைவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்த பிறகு எந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு, ஏன் அப்படின்னா ஆளக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய தவறுகளை ஊழல்களை பட்டியல் போட்டு மக்கள்கிட்ட தெல்ல தெளிவாக கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை சவுக்கு சங்கர் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வெளியே வந்தால் தாவேகா அரசு செய்யக்கூடிய தவறுகளையும் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று நம்ம முக்கியமாக பார்க்கணுங்க, இந்த கிட்னி திருட்டு. இப்போது தாவேகா ஆட்சி இதில் கிட்னி திருட்டுன்னு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். திமுக ஆட்சினா கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும், குடிகாரர்கள்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள்னு சொல்லணும். இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். இப்போ தாவேகா ஆட்சி, அதனால கிட்னி திருட்டுன்னே சொல்லலாம். இந்த கிட்னி திருட்டு வழக்கில் தேர்தல் காரணமாக நிறுத்தப்பட்ட விசாரணையை சுகாதாரத்துறை இயக்குனர் சித்ரா தலைமையில் மீண்டும் தொடங்க போகிறாங்க. விசாரணையை மீண்டும் ஆரம்பிக்க போகிறாங்க. திமுகவில் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே இடி வந்து விசாரிக்க அனுமதி கேட்டு தமிழக அரசுக்கிட்ட அனுமதி கேட்டு புதிய ஆதாரங்களை பென்ட்ரைவ்லலாம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க, கடிதம் மூலமாக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. விசாரிக்க அனுமதி கொடுத்தால் செந்தில் பாலாஜி உடனடியாக தூக்கப்படுவார். அடுத்தது இந்த கிட்னி திருட்டு விசாரணையும் தொடங்கிடுச்சு அப்படின்னா இன்னொரு திமுக முக்கிய புள்ளியும் தூக்கப்படுவார். அப்புறம் யார் இந்த சார், யார் இந்த அதிகாரி, யார் அந்த தம்பி, இந்த கேள்விக்கெல்லாம் இந்த ஆட்சியில் விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தாவேகா தலைவர் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்து கண்டிப்பாக இதற்கான பதிலை மக்களுக்கு கொடுப்பாரு, கொண்டுட்டு போய் சேர்ப்பாரு, நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லி நாமளும் நம்புகிறோம், மக்களும் நம்புகிறாங்க. அதனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன பண்ண போகிறார் விஜய் அவர்கள்? வண்டி ஓட்டுறது, துண்டை சேர்லேருந்து எடுத்தது, ஆஃபீஸ்க்கு சாப்பாடு வந்து டிஃபன் பாக்ஸில் கொண்டுட்டு வந்து சாப்பிட்டது, இதோடையே நிறுத்திடுவாரா? இல்லை திமுக செய்த ஊழல்கள், தவறுகள், கொள்ளையடித்ததெல்லாம் வெட்ட வெளிச்சத்து கொண்டு வர போகிறாரா அப்படின்றது தெரியல. வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்னாரு, அதை எப்போ வெளியிட போகிறாரு அப்படின்றது தெரியல. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாருங்க, எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாதுங்கிறாரு. இது ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு சொல்கிறதா நினச்சி சொல்கிறாரு. ஆனால் மக்கள் தான் இதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறாரு. எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாற்றி விட முடியாது, சிலரை எல்லா நாளும் ஏமாற்றி விட முடியாது. இது உங்களுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய பதில். அதனால தான் இப்போ நீங்கள் தோற்று உங்கள் வீட்டில் உக்காந்துருக்கீங்க, சட்டப்பேரவைக்கு கூட செல்ல முடியாத நிலையில் உக்காந்துருக்கீங்க. இதற்கு காரணம் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆட்டம் போட்டது தான். ஒன்றும் இல்லைங்க, ஆன்மீகத்துக்கு எதிராக பேசினவங்களோட கடைசி காலம் எப்படி இருந்தது? ஈவேரா அவர்களுக்கு, அண்ணாதுரை அவர்களுக்கு, கருணாநிதி அவர்களுக்கு வீழ்ச்சர், அண்ணாதுரை அவர்களுக்கு ஆன்மீகத்திற்கு எதிராக, அதாவது வந்து கடவுளுக்கு எதிராக. கடவுளை இவங்கெல்லாம் நம்புகிறவங்க தான், கடவுளை நம்பாதவர்கள் இங்கே யாருமே கிடையாது. இப்போ கடவுளை நான் இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள்னு சொன்னேன். ஈவேரா கடவுளை நம்பலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கடவுளை நம்பினார். அதற்கான ஆதாரத்தை இன்னும் சில நாட்களில் நம்ம சேனலில் ஒருத்தர் ஆதாரத்தோடு பேச போகிறார், நம்ம அதை வெளியிடுவோம். அடுத்தது அண்ணாதுரை அவர்கள் அதை கடவுளை நம்பலையா? கருணாநிதி அவர்கள் கடவுளை நம்பலையா? அப்படியே மஞ்சத்தூள் போட்டிருந்தாரு, கருப்பு கண்ணாடி எதுக்கு போட்டிருந்தாரு? ஸ்டாலின் அவர்கள் நம்பலையா? சக்கரை பொங்க கோயிலேருந்து பிரசாதமாக வரும். இன்றைக்கி காலையில் எந்த கோயிலே என்ன பிரசாதம், புளிசோரா, லெமன் சோறா, சக்கரை பொங்கலான்னு கேட்டு விரும்பி சாப்பிட்டது யார்? உண்டியலில் டெய்லி காசு போட்டுட்டு வந்தது யார்? இந்த மாதிரி கடவுளை நம்பாதவர்கள் யாரும் கிடையாது. எல்லாரும் கடவுளை நம்புகிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட அரசியலுக்காக, ஓட்டுக்காக கடவுளை குறை சொல்லி, கடவுள் இல்லைன்னு சொல்லி, கடவுளை விமர்சித்து பேசுனதுனால கடைசி காலம் ரொம்ப கஷ்டமான காலமாக மாறி இருக்கு. மக்கள் கண் முன்னாடியே கஷ்டப்பட்டு இறந்து போனாங்க. இதை நம்ம முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் பெருந்தலைவர்கள், அதனால் அவங்கள பற்றி அதிகமாக பேச வேணாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் தவிர்க்கிறேன். ஆனால் பாருங்கள், ஒரு மதுரையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், இதான் வைரல் சம்பவம், பாராட்டுவதற்கு தகுந்த ஒரு நிகழ்வு. என்ன அப்படின்னா, மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு அரசின் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் 10,000 வழங்கிய யாசகர் பூல் பாண்டியன் கடந்த 6 வருடங்களில் பொது நிவாரண நிதிக்கு 1 கோடி வரை
ரூபாய்க்கு மேலே வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாருங்க, இவர் பெரிய சொத்து உள்ளவர்லாம் கிடையாது. யாசகம் வாங்கி 1 கோடி ரூபாய்க்கு மேலே பொது நிவாரண நிதிக்கு கொடுத்துருக்கிறார். ஏன் விஜய் அவர்கள் கொடுக்க முடியாதா அப்படின்னு நான் கேட்கல. ஏன் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி நான் கேட்கல. உதயநிதி அவர்கள் கொடுக்க மாட்டாரா, இன்பநிதி அவர்கள் கொடுக்க மாட்டாரான்னு கேட்கல. நான் ஏங்க அதெல்லாம் நான் கேட்க போகிறேன்? இவங்கெல்லாம் தமிழ்நாடு மேலே பற்று இருந்தால் பண்ணுவாங்க. திராவிடர்கள், நீங்களாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் திராவிட கட்சியை ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்க எப்படி இனிமேல் பண்ணுவாங்க? இனிமேல் திமுகவே இருக்குமா இருக்காதான்ற நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. இனி அரசியல் விஜயா அண்ணாமலையா அப்படிதான் நகரப்போகுது அப்படின்னு சொல்லி பெரிய ஜோதிடர்கள்லாம் கணிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர்கள்லாம் பேச தொடங்கி இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் கால் தமிழ்நாட்டில் பதித்தவுடன், களத்தில் வந்தவுடன் அரசியல் கலவை மாறப்போகுது. ஐ எம் வெயிட்டிங்.